வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு சொந்தமானது. அதனால குரு பகவான் அம்சத்துல பிறந்தவங்க இன்னைக்கு சில வழிபாடு செய்யணும். யாரு? உங்க நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, அல்லது உங்க ராசி தனுசு அல்லது மீனமா, உங்க பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, அல்லது வடக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இப்போ குரு பகவான் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். ரிஷபத்துக்கு, சிம்மத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு, மீனத்துக்கு. மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஏழைகளுக்கு சுண்டலை வேக வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தந்தா நல்ல மாற்றம் இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. எப்படி இருக்க போறது வியாழக்கிழமை? இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் பிரம்ம தேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, மனசு அவ்வளவு கெட்டியா இருக்கு. கலக்கலான மனோ திடம், அறிவு ரொம்ப கூர்மையா இருக்கு. இன்னைக்கு அது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தாதான் நல்ல குணம் ஜெயிக்கும். இன்னைக்கு சூப்பர். அனுகூலமான எண் 3, 1, அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் பச்சை, நீலம். மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. யாருகிட்ட எங்க எப்படி பேசணுங்கிறதுல இன்னைக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 2, அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏகப்பட்ட பயம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். என்ன மந்திரம்? ஓம் சுதர்சனமே போற்றி, ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உடல்நலத்தில் அக்கறை காட்டணும். அசை உணவை தவிர்க்கணும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனாலும் போதும். அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுறது கவனம். உடல்நலத்தில் அக்கறை வேணும். ஞாபகம் வச்சுக்கோ. அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நிதானம் இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 4, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். மனசுல சபலம், சஞ்சலம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலுக்கு போக மாட்டீங்களா? ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 5, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் கருப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். நீங்க சுறுசுறுப்புங்கிற பேர்ல வேகமா இருப்பீங்க. ஆனா அவசரம், அது நிஜமான அவசரமா மாறி தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, தோக்காம இருக்கணும்ல. கோயில்ல, வீட்டுல
நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், முன்கோபம் இல்லை, சாந்தா இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப விசேஷம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, இன்னையோட சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால் அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் தேவகுருவே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். இன்னையோட சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்குதுங்கிறத மறக்க வேண்டாம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கோங்க. ஓம் வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மீன ராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சல், கள்ளக்கிறீங்க, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாளுங்க. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை, நீலம். நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. நாளைக்கு காலை 6லிருந்து 7:30 நல்ல நேரம். நாளைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.